பூனையில் சைவம் கிடையாது, ஆண்களில் ராமன் கிடையாது, புரட்சிகள் ஏதும் செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாது. ஸோ இந்த லைனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஆண்கள்னாலே எல்லாரும் கெட்டவர்கள் தான், எல்லாருமே தன்னோட மனைவிக்கு துரோகம் பண்ணுவாங்க, எல்லாருமே தன்னோட பார்ட்னரை சீட் பண்ணுவாங்க அப்படின்னு மாரல் பாலிசிங் பண்ணியிருப்பாங்க. அப்படி கிடையாது. தெர் ஆர் குட் ஜென்ஸ். ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் தான் வந்து இந்த கேட்டகரி உள்ளே நோக்கி போயிட்டுருக்காங்க. நிறைய முன்னிருந்த பர்சன்டேஜை விட பெண்கள் தான் இந்த மாதிரி ஆகிட்டு வராங்க. ஸோ இப்போ ஈக்குவல் ஆகிடுச்சு. ஆண்கள் பெண்கள் 2 பேரும் ஈக்குவலான பர்சன்டேஜில் வந்து தே கேன் சீட் தியர் பார்ட்னர்ஸ் அப்படின்னு வந்து நிற்குது. ஸோ இந்த லைனை எழுதுவங்க இப்போ ஒரு வார்த்தையை ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கோர் நேச்சர் நீங்கள் பாருங்கள். ஸோ ஹூ ரோட் தீஸ் லைன்ஸ்? ஸோ அப்போ உங்களுக்கு புரியும். பிகாஸ் those who do wrong things want others also do the same wrong things. So narcissist வந்து wants this world to function in their own convenience. அதனால் வந்து அவங்கள மாதிரி எல்லாத்தையும் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் அவங்க செய்வார்கள். ஸோ ஏன்னா அப்போ தான் அவங்க மைண்ட் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நான் இன்றைக்கி பேச போகிறது ஒன் அண்ட் ஒன்லி நார்சிஸ்டிக் ஒய்ஃப். ஒரு டிப்பிக்கல் நார்சிஸ்டிக் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது நார்சிஸ்டிக் ஒய்ஃப் வந்து மோஸ்ட்லி நார்சிஸ்டிக் பேரண்ட்னால தான் வளர்த்துப்பட்டிருப்பாங்க. 90% ஆஃப் த டைம் அது வந்து நார்சிஸ்டிக் மதரானால தான் இருக்கும். 10% ஆஃப் த டைம் நார்சிஸ்டிக் ஃபாதர், அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாத இன்னசென்ட் இக்னோரண்ட் மதர். அதனால் இந்த நார்சிஸ்டிக் டாமினன்ஸ் கேரக்டர்னாலேயே பார்த்து இந்த பொண்ணும் வந்து நார்சிஸ்டாக மாறி இருக்கும். ஸோ அந்த நார்சிஸ்ட்னால் என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, முதல்ல 2-3 மாதம் கல்யாணம் ஆகி நல்லவங்களாக நடந்துப்பாங்க. அந்த கணவருக்கு தேவையான விஷயங்களை செடி தருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, பாசமாக இருப்பாங்க, விருந்துக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வருவாங்க, நல்ல பிள்ளையாக சமத்து பிள்ளையாக எல்லாமே சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கும். நல்ல பார்ட்னர் அமைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தோணும், சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் ஸ்லோவாக வந்து அந்த மேல் பார்ட்னரை கொஞ்சம் கொஞ்சமாக மட்டம் தட்ட ஆரம்பிப்பாங்க, மதிக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஏர்னிங் பார்ட்னராகவே இருப்பாங்க. மேல் தான் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே அந்த ஏர்னிங் மேல் பார்ட்னரை உட்காந்து மட்டம் தட்ட ஆரம்பிப்பாங்க. முக்கியமாக இந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு வில் பி கண்ட்ரோல்டு பை ஹர் மதர். தட் நார்சிஸ்டிக் மதர் வந்து எப்பவுமே கால்லேயே இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு இன்ச் பை இன்ச் இங்கிருந்து அங்கே நியூஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ அங்கேருந்து கண்ட்ரோல் நடக்கும். அவரை கண்ட்ரோலில் வச்சுக்கோ, அவர் காசெல்லாம் வாங்கு, என்ன பண்ணுறாருன்னு பாரு, அவர் ஃபோனில் இதப்பாரு. நல்லா இருக்கிற மனுஷனையும் வந்து இவங்க உட்காந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு சைடு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க பேரண்ட் வீட்டில் போய் இருக்கிறதா அந்த பொண்ணு விரும்பும். எகெயின் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மனுஷங்கள்லாம் நல்லதா நேர்மையாக நார்மலாக இருக்காங்க இல்லையா. எப்பவுமே வந்து நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து தே ஃபியர் ஃபேஸிங் ரியல் பீப்புள். ரியலி கைண்ட் எம்பத்தட்டிக் பீப்புளை வந்து ஃபேஸ் பண்ணுறது லாங் ரன்னில் அவங்களுக்கு போர் அடிக்கும், லாங் ரன்னில் பயத்தை ஏற்படுத்தும். நம்ம யார், நம்ம அவங்கள மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு இன்னர் பயம் வரும். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. அது எல்லாமே கண்ட்ரோலாக தான் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. மட்டம் தட்டுறது, பொறாமப்படுறது, அவங்கள பார்த்து ஜெலஸ் ஆகிறது, சொந்த ஹஸ்பண்ட் மேலேயே பொறாமப்படுவாங்க. நாளைக்கு குழந்தை பிறந்த சொந்த குழந்தை மேலேயும் பொறாமப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நார்சிஸ்டிக் மதர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆஃப் லேட் தான் எனக்கு அவங்க நார்சிசம்னே எனக்கு தெரியும். ரொம்ப லேட்டாக தான் டாட்ஸை கனெக்ட் பண்ணி ஆமாம் இல்லை இது அதில் தானே ஃபிட் ஆகுது. ஆனால் கொஞ்சம் மைல்டு டு மாடரேட் வெர்ஷன் ஆஃப் நார்சிசம்னு வச்சுக்கோங்களேன். பெற்ற பொண்ணோட கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு வந்து மேக்கப் பண்ணிட்டு வந்து இறங்குது. சூப்பராக இருக்குது. மேக்கப்பும் சரி, அந்த பொண்ணும் சரி, செம்ம க்யூட்டாக இருக்காங்க. இறங்குனோடனே அந்த மதர் சொல்கிறாங்க, நல்லாவே இல்லை. ஃபஸ்ட்டு பர்த்டே நல்லாவே இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி சொல்கிறாங்க. பெத்த தாய் சொல்லுவாங்களாங்க? சொல்லுங்க. பெத்த தாய் தன்னோட பொண்ணோட கல்யாணத்தன்னைக்கு மேக்கப் நல்லா இருக்கிற மேக்கப் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா? நல்லா இல்லைனாலுமே நல்லா இருக்குன்னு சொல்லி மேடைக்கு கூட்டிகிட்டு போனோம். ஆனால் அப்படி சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு அழுக வந்துருச்சு. அப்படி 2-3 சொட்டு வந்து மேக்கப் கலையிடு, அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அக்கேஷன்ஸ். ஸோ கண்டினியூஸாக ஃபோனில் தான் இருப்பாங்க அந்த மதரு. இதை ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த நார்சிஸ்டிக் ஒய்ஃப் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்த நார்சிஸ்டிக் ஒய்ஃபை வந்து அந்த பொண்ணோட அம்மா கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கண்டினியூஸாக ஃபோனில் தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணுற, மாப்பிள்ளைகிட்ட இருந்து காசை வாங்கு, அதை பண்ணியா, அவங்க வந்து அந்த சொத்து வாங்கிட்டாங்க, நீயும் வாங்கு. அதாவது சிப்ளிங் ரைவல்ரி உண்டு பண்ணுறதுல இந்த நார்சிஸ்டிக் மாமியார்கள் இருக்காங்கல்ல. இப்போ ஒரு கணவன் இருக்காரு,
அந்த கணவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அந்த ஒய்ஃபோட அம்மா வந்து நார்சிசம், அந்த மாமியார்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாமியார் என்ன பண்ணும் அப்படின்னா, சொந்த பொண்ணுக்கும் சொந்த தன்னோட பையனுக்குமே வந்து, அதாவது அந்த தங்கச்சி அண்ணன் அக்கா தம்பி அவங்களுக்குள்ளேயே ரைவல்ரியை உண்டு பண்ணுறதுல இந்த நார்சிஸ்டிக் மதர்ஸ் கில்லி. ஏன்னா அவங்களுக்கு கூட டென்ஷனாக இருக்கும். அவங்க வந்து அந்த தன்னோட சொந்த பொண்ணை தன்னோட எக்ஸ்டென்ஷனாக தான் பார்ப்பாங்க. ஸோ சுற்றி இருக்கிறவங்களாம் பண்ணால் அது அந்த பொண்ணும் பண்ணிடணும், சுற்றி இருக்கிறவங்களாம் பண்ணால் அது இவங்களும் பண்ணிடணும். அந்த மாதிரி மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒய்ஃப் வந்து நார்சிஸ்டாக அமைகிறாங்கன்னா அவங்களோட அம்மா நார்சிஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய 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 இருக்குது. So it's all fall under poor parenting. Narcissism is nothing but 99.99% of the time it is poor parenting, either entitled parenting or under emotional நெக்லிஜென்ஸ் ஆர் எமோஷனல் அபேண்டன்மெண்ட் அந்த மாதிரியான கேட்டகரியில் வளருவாங்க. இந்த ரெண்டில் தான் வந்து வளர்றவங்க தான் நார்சிஸ்டாக வருவாங்க. இந்த ரெண்டில் வளர்றவங்க தான் செக்ஸ் அடிக்ஷனாக இருப்பாங்க. இந்த ரெண்டில் வளர்றவங்க தான் வந்து ஒரு ஃபேமிலி பிரேக்கராக இருப்பாங்க. ஆல்ரெடி நல்லா போயிட்டுருக்கிற குடும்பத்துக்குள்ளே நுழையிற பர்சனாக ஒரு பர்சன் இருக்கிறாங்க. ஐயோ அவங்க நம்ம நுழையிறோம் அப்படின்னா அந்த குடும்பம் கெட்டு போயிருமே, அந்த குடும்பம் உடஞ்சி போயிருமேன்னு ஒரு சுத்த உணர்ச்சியே இல்லாமல் ஒருத்தவங்கனால வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள நுழைய முடியுதுன்னா கண்டிப்பாக அவங்களும் நார்சிஸ்டிக்காக தான் இருப்பாங்க. இது எல்லாமே எகெயின் அவங்க எனக்கு சின்ன வயசில் கிடைக்காத எமோஷனல் சப்போர்ட் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கிடைக்காதனால தான் அவங்க நார்சிஸ்டாக உருவாயிருப்பாங்க. ஸோ இட்ஸ் நத்திங் நியூ. நார்சிசம் வந்து ரேம்பண்ட்டாக இருக்குது. நார்சிசம் இஸ் பேண்டமிக். நம்மளை மாதிரி எம்பேத்ஸ் வந்து பவுண்டரி செட் பண்ணி மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தி நம்மளே பல விதத்தில் எம்பவர் பண்ணி நிம்மதியாக வாழ்கிறது தான் இதுக்கான ஒரே வழி. ஒரு நார்சிஸ்டிக் பார்ட்னர் இருந்து தப்பிக்கிறீங்க அப்படின்னா திரும்பவும் பார்ட்னர் தேடாதீங்க, உங்களை நீங்களே தேடுங்க, உங்களை நீங்களே அப்ஸ்கில் பண்ணுங்கள், அப்கிரேட் பண்ணுங்கள். In the mean process you can get another real good partner or it may not happen also. Don't worry about that. இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப். இந்த உலகத்தில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் வாழணும்லாம் இல்லை. ட்ராவல், குட் ஃபுட்டு, நிறைய பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்மளே செட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு நார்சிஸ்டிக் பார்ட்னர் அமைச்சிட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. குழந்த இது நிறைய பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் மாட்டிட்டீங்க, குழந்த சிக்கியிருக்கு அப்படின்னா அப்படி என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன், பார்ப்போம், மேலும் பேசுவோம். தேங்க்யூ.